ഓം ശ്രീകൃഷ്ണായ നമഃ. എല്ലോർക്കും നമസ്കാരം. വിനായക ചതുർത്ഥി വൈഭവത്തെക്കുറിച്ച് தெரிஞ்சுக்கலாம். ശുക്ലാംബരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്നോപശാന്തയേ. ഗജാനനം ഭൂതഗണാതിസേവിതം കപിത്ഥജംബൂഫലസാരഭക്ഷിതം ഉമാസുതം ശോകവിനാശകാരണം നമാമി വിഘ്നേശ്വരപാദപങ്കജം. விநாயக சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தி என்று கேள்விப்படாதவர் ரொம்ப சுருக்கமாகத்தான் இருக்கும். கணபதியை முன்னிறுத்தி கொண்டு ஆச்சரிக்கிற ஆഘോഷத்தின் ஒரு தினம்தான் இது. இந்த தினம் ஏன் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது? ഹിന്ദു ആചാരങ്ങൾക്കനുസരിച്ച് വിനായക അഥവാ ഗണപതി അവതാരത്തിൻ ദിനമാണ് ആവണി മാதത്തിൽ അമാവാസി കഴിഞ്ഞു വരുகிற ചതുർത്ഥി തിഥിയിൽ தான் விநாயக சதுர்த்தியாக ஆഘോഷിக்கப்படுகிறது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பதிவாக வெளுத்த பட்சத்தில் தான் சதுர்த்தி தினமாக ஆഘോഷിக்கப்படுகிறது. இந்த சதுர்த்தி நாளில் தான் கணபதி பகவான் உருவானார். அதனால் கணபதி பகவானுடைய சைதன்யம் 1000 மடங்கு கூடுதல் அளவில் இந்த தினங்களில் பூமியில் வந்து சேரும் என்று நம்பிக்கொண்டு கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் பகவானுடைய நாம மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை, அலங்காரம், நிவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கணபதி பகவானின் மேல் இருக்கிற திருடமான நம்பிக்கையும் அதிலிருந்து கிடைக்கிற நல்ல அனுபவங்களும் தான் காரணம். மனதில் சந்தோஷத்தை வளர்ப்பதற்கு இது ஒரு மார்க்கம்தான். கணபதி சதுர்த்தியின் வரலாறை குறித்து தெரிந்துக்கலாம். ஐதிஹ்ய கதை. தேவதைகள் எல்லோரும் கூடி சேர்ந்து சிவபார்வதி பக்கம் போய் பிரார்த்தனை செய்து தங்களுடைய வேண்டுகோளை கேட்டுக்கொண்டார்கள். எல்லா பிரவர்த்திகளிலும் கர்மங்களிலும் விக்னங்கள் வராமல் தடுக்கப்பட வேண்டும். கடவுளுடைய சகாயம் ரொம்பவும் தேவை. சந்தோஷம், ஆனந்தம், சௌக்கியம் எல்லாம் கிடைக்கும்படியும் அந்த கடவுளின் சக்தியினால், சைதன்யத்தினால் சக்தி மற்றும் ஐஸ்வர்யத்தை வர்த்திப்பிச்சு கொடுக்கும்படியுமான ஒரு கடவுள் ரூபத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோள் படி சிவபார்வதி சொன்னார்கள், விக்னேஸ்வரன், கணபதி, கணேசன் என்ற நாமங்களில் ஒரு ஈஸ்வர ரூபம் அவதரிப்பார், காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவன்மார்களை இன்பமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைத்தார். ഒരു നാൾ പാർവതി മണ്ണിനാൽ മനുഷ്യരൂപത്തിൽ ഒരു വിഗ്രഹമുണ്ടാക്കി അതற்கு ജീവചൈതന്യത്തെ കൊടുത്ത് ഒരു വേലയും കൊടുത്താൾ. കൊടുത്ത വേലയിൽ നിഷ്ഠയോടു കൂടിയിരിക്കണമെന്നും കൽപ്പിത്താൾ. பார்வதிக்கு சம்ரக்ஷணம் கொடுப்பது போல் ஒரு வேலை, அதானது செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லலாம். ஒரு நாள் பார்வதி ஸ்நானத்திற்காக போன சமயத்தில் வீட்டு வாசற்பக்கம் காவல் நிறுத்தினாள். வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது என்று கல்பனையும் നൽകിனாள். அந்த வேலையில் அவன் கிருத்தியநிஷ்டையோடு கூடியிருந்தான். கொஞ்சம் சமயம் கழித்து பார்வதியுடைய பதியான பரமசிவன் அங்கே வந்து தன்னுடைய வீடு தானே என்று நினைத்து கொண்டு உள்ளே போக சிரமித்த பொழுது வந்திருப்பவர் யார் என்று அந்த பையனுக்கு தெரியவில்லை. அதனால் அந்த பையன் சிவனை உள்ள போக விடாமல் தடுத்து நிறுத்தினான். சிவனுக்கு உடன் கோபம் வந்து ஆயுதத்தை எடுத்து அவனுடைய சிரசை அறுத்து வீழ்த்தினார். ஸ்நானம் கழித்து பார்வதி வந்து பார்த்த பொழுது அந்த பயானகமான காட்சியை பார்த்து ரொம்பவும் கோபத்தினாலும் துக்கத்தினாலும் விலபித்து அழுதாள். இதை பார்த்ததும் பரமசிவன் ரொம்பவும் துக்கமடைந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் துக்கமடைந்து யோசித்தார். பார்வதியை சமாதானிப்பித்து முதல் என் முன் யார் பிரத்யட்சமாக வராங்களோ
அவருடைய தலையை நான் இவனுக்கு கொடுத்த ஜீவனும் கொடுப்பேன் என்று சொன்னார். உடன் அங்கே ஒரு குட்டியான பிரத்யட்சமாயிடுத்து. உடனே அதனுடைய தலையெடுத்து அந்த பையனுக்கு നൽകിனார். கழுத்துக்கு மேல் பிரதிഷ്ഠിத்தார். ജീവനും കൊടുത്താർ. അവനെ ആശീർവദിത്ത് അനുഗ്രഹവും നൽകിനാർ. അன்றே ദിനം ശ്രാവണമാസം വെളുത്തപക്ഷം ചതുർത്ഥി തിഥിയായിരുന്നത്. ശിവനും പാർവതിയും അവர்களுடைய சுயபுத்திரனாக அவனை സ്വീകരിத்து கடவுளுடைய எல்லா குணங்களையும் அவனுக்கு നൽകി விக்னேஸ்வரனாയി அவனுக்கு സ്ഥാനവും നൽകിனார்கள். கணபதி என்ற பேரும் നൽകിனார். கண என்றால் பவித்திரமானது, அதானது சைதன்யத்தினுடைய கணங்கள் என்று சாரம். பதி என்றால் சுவாமி, அதானது காத்து രക്ഷിப்பவன், ചൈതന്യത്തെ കാത്ത് രക്ഷിപ്പവരാകിയും ജീവഗണങ്ങളെയും സംരക്ഷിപ്പവരാகவும் இருப்பவர் ഗണപതി ഭഗവാൻ. ദേവന്മാർകൾ പ്രാർത്ഥിച്ച പ്രകാരം വിഘ്നങ്ങളെ നീക്കിക്കൊടുപ്പവതർക്കും ശക്തി ഐശ്വര്യത്തെ കൊടുപ്പവതർക്കും എല്ലാ സംരംഭങ്ങൾക്കും മുൻപും പൂജ ആരംഭിക്കുന്നതിற்கு മുൻപും വിഘ്നേശ്വര പൂജ നടത്തി ഭക്തന്മാർകളെ അനുഗ്രഹം ചെയ്യുവതർക്കും ഉള്ള ശക്തി ഗണപതിക്ക് നൽകിനാർകൾ. ഗണപതി പൂജയ്ക്ക് മുഖ്യത്വം നൽകി ആശീർവദിത്താർ. എന്ത് ശുഭകാര്യങ്ങൾക്ക് മുൻ ഗണപതി പൂജ നടത്തി തടസ്സങ്ങളെ നീക്കുവതർക്കും ചൈതന്യത്തെ പ്രദാനം ചെയ്യുവതർക്കും அந்த ചൈതന്യത്തെ കാത്തു രക്ഷിപ്പതற்கு தான் ഗണപതി പൂജയിൻ വിശേഷം. ശ്രീമദ് ഭാഗവതത്തിൽ பாலாழி மதனத்தை குறித்து ஒரு கதை இருக்கு. அமிர்து கிடைப்பதற்காக தேவன்மார்களும் அசுரன்மார்களும் சேர்ந்து அமிர்தை கடைந்தெடுக்கிற ஒரு கதை. பாலாழியில் மந்திர பர்வதம் என்ற கடகோலில் சர்ப்பராஜாவான வாசுகியை கயராகி கொண்டு கடைந்தெடுக்க தொடங்கினார்கள். அசுரர்களும் தேவன்மார்களும் மகாபலசாலிகளாக இருந்தும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் ரொம்ப நேரம் சிரமப்பட்டு கொண்டிருந்தும் வாசுகியை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தும் அந்த பர்வதம் தண்ணிக்கடியில் போய்விட்டது. இதை பார்த்ததும் தங்களுடைய சிரமங்கள் விபலமாகிறதை பார்த்து ரொம்ப துக்கத்துடன் ஸ்ரீஹரியை ஸ்மரித்து பிரார்த்தித்தார்கள். കാര്യങ്ങളെ തുടങ്ങുവதற்கு മുൻപ് വിഘ്നേശ്വര പൂജാവിധിയെ നിർവഹിക്കപ്പെടவில்லை என்று ஸ்ரீஹரி அறிவித்தார். அதனுடைய பலன்தான் இதெல்லாம் சம்பவித்தது என்று நிச்சயித்து அதற்கு வேண்டதான பரிகாரம் செய்து மகாவிஷ்ணுவை நேரில் வந்து விக்னத்தை பரிகரித்தார். எந்த வேலை செய்வதற்கு முன் விக்னேஸ்வரனை ஸ்மரிக்க வேண்டும் என்று கூறினார். மகாவிஷ்ணு சொன்னபடி லௌகீக சதாச்சாரமாகி இந்த பூஜையை அனுஷ்டித்து கொண்டு வருகிறோம். சதுர்த்தி நாளன்னைக்கு கணபதியை வேண்ட விதத்தில் ஆராதிக்கிறவங்களோட துக்கங்களை அகற்றி அவங்களுக்கு சௌக்கியத்தினுடைய இடத்தை നൽകുகிறார். விக்னங்களை நீக்கி அதானது அஜ்ஞானத்தை போக்கி அறிவினுடையும் புத்தியினுடையும் சக்தியை வர்த்திப்பித்து கொடுக்கிறார். கணபதியை வணங்குவதனால் கிடைக்கிற நல்ல அனுபவம் மூலம்தான் இந்த ஆச்சாரங்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறது. பூஜை பண்ணும் விதம் சதுர்த்தி தினமன்று மண் இல்லாவிட்டால் மஞ்சப்பொடியை குழைத்து உணக்கி எடுத்த கணபதி விக்கிரகத்தை பூஜிப்பது தான் நல்லது. அலங்கார வைபவத்தினாலும் அனுஷ்டான ஆச்சாரங்களாலும் பூவு அக்ஷதை சமர்ப்பித்து கணபதியின் படம் விக்கிரகம் பிம்பம் இதற்கு மேல் தெய்வீக சைதன்யத்தை ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள். பராசக்தியுடைய சாநித்தியம் உண்டாகுகிறது. கோவில் கட்டி அதில் ஆச்சாரியர்கள் பிராணப்பிரதிஷ்டை பண்ணி கணபதியை பூஜிக்கிறார்கள். கணபதி பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படுகிற வஸ்துக்கள் 21 விதத்தில் இருக்கிற பத்திரங்கள், அதானது இலைகள், 21 விதத்தில் இருக்கிற புஷ்பங்கள் மற்றும் திவ்யமான பதார்த்தங்கள் சமர்ப்பிக்கிறார்கள். இலைகள் எல்லாமே ஔஷத குணங்கள் அடங்கியதாகும். இந்த செடிகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டலும் இங்கே காணுகிறது. உதாரணம் கருகை, எருக்கு, வில்வம், துளசி, நெல்லி இலை, வில்வம், இப்படி விதம் விதமான இலைகளால் அர்ச்சனை பண்ணுகிறார். விதம் விதமான பழங்களையும் சமர்ப்பணம் செய்வதுண்டு. கணபதி விக்கிரகத்திலிருந்து நிறைய விஷயங்களை பாவனை செய்தெடுக்கலாம். அது அவங்க பாவனைக்கு விடுவது உத்தமம்.
ഗണപതിക്ക് 4 கைகள் உள்ளது. அது ஒரு கையில் மழு என்ற ஆயுதம், இன்னொன்றில் மோதகம், இன்னொன்று கையில் தாமரைப்பூ, வலது கை ஆசீர்வாதம் செய்கிற விதத்திலும் இருக்கிறது. மழு விக்னங்களே தடுக்கிறது போல் தோன்றும். தாமரை பூவின் குணம் எவ்வளோ நாள் சளிக்குண்டில் வளர்ந்து வந்தாலும் ஒரு நாள் பலம் சித்தித்து பரிசுத்தமான ரூபத்தில் தலையை பொக்கிக்கொண்டு நிற்கின்றது. குளத்தில் இருக்கிறக்கு பூவில் ஒட்டாமல் ஒன்றுமே என்னை பாதிக்காது என்ற ரீதியில் ஆனந்தத்தை നൽകിക്കൊണ്ട് நிற்கிறது. ஞானிகளுடைய குணமும் இப்படித்தான் இருக்கும். மோதகத்தின் குணம், அது சாப்பிடும் பொழுது உள்ளே அதனுடைய மதுரம் கூடி கூடி வரும். வெளியில் உப்பு ரசம், உள்ளே மதுரவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆழ்மனதே, அதானது ஆத்மாவை தெரிந்துக்கிட்டால் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று எடுத்து காட்டுகிறது. சந்தோஷத்தை கொடுக்கும்படியும் சௌக்கியத்தை கொடுக்கும்படியும் அனுகிரக ரூபத்தில் வலது கை அழகா இருக்கும். கணபதியின் உடல் அழகும் அந்த உடல் அமைப்பும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெரிய தலை, ஞானവും புத்தியும் நிறைந்த இடம் ஆலோசனா சக்தியை வர்த்திப்பிக்கிறது. என்னுடைய முகம் பராசக்தியை காமிக்கிறது. தும்பிக்கை எதையும் கிரகிக்கிறதுக்குள்ள சக்தி. எல்லாவற்றையும் நிரீட்சித்து பார்த்து தேவையானதை எடுத்து தேவையற்றதை விட்டு களைய வேண்டிய அறிவு. ஞானிகள் அப்படித்தான் இருப்பார்கள். பெரிய காதுகள் சிரவணத்திற்கு முக்கியமானது. விஷயங்களை கேட்க கேட்க அறிவும் புத்தியும் வளருகிறது. காது பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் ശ്രദ്ധയുടനും കൂർമ്മയുടനും കേൾക്കുന്നത് പോൽ തോന്നും. കാതിനാൽ നിറയെ ശ്രദ്ധയുടൻ ശ്രവണം பண்ணும்பொழுது புதுசா சிந்தைகளும் அறிவுகளும் விசாரங்களும் அபிப்பிராயங்களும் வளருகிறது. சின்னதும் பெருசுமாக இருக்கிற கொம்பு எதை காட்டுகிறது? பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுகிறது. பெருசாக இருக்கிறது பூர்ணம், மற்றது அபூர்ணம். பெரிய வயர் உலகமே உள்ளே இருக்கிறது போல் தோன்றும். ലംബോദരൻ പെരുത്ത വയറോട് കൂടിയവൻ സർവ ചരാചരങ്ങളെയും ഗണപതിയിൽ വസിക്കുന്നത് പോൽ എടുത്തുകാട്ട്. അതിൽ ജ്ഞാനത്തെയും സമ്പത്തെയും നിറയ്ത്ത് வைத்திருக்கிறது போல் தோன்றும். சிறிய கண்கள் சிறிதாக இருக்கிறதும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுமான பொருள்களை அந்த கண்ணால் பார்க்க முடியும். யானைக்கும் தன்னுடைய சிறிய கண்களால் எறும்பை கூட பார்க்க முடியும். நிவேத்தியம் எல்லா சக்தியுடைய சமர்ப்பணம். பழங்கள், மதுர பலகாரங்கள், பக்ஷணம், தேங்காய் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். சக்தியின் சமர்ப்பணம். எலி மூஷிகன் கணபதியுடைய வாகனம். மூஷிக வாகனன், அதானது வாகனம் என்றால் வகித்து கொண்டு போகிறது என்ற அர்த்தம். எவ்வளவு பெரிய பாரத்தையும் தாங்குவதற்குள்ள சக்தி பகவானையே வகித்து கொண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையையும் ஜீவன் என்ற வாகனம் வகித்து கொண்டு போகிறது. எலி கணபதியின் முன் வைத்த பக்ஷணத்தை பார்த்து க்ஷமையுடன் காத்து கொண்டிருக்கிறது போல் தோன்றும். எஜமானனின் ஆக்ஞை கிடைக்கிறது வரை தொடமாட்டேன் என்று ஒரு இருப்பு. செல்ஃப் கண்ட்ரோல். விகாரம் கொள்ளாமல் எஜமானனின் முன்னாடி உடம்பையும் புத்தியையும் மனதையும் நியந்திரித்து வைப்பதற்குள்ள அந்த ஒரு குணம். ஆத்மாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தேவை என்று அர்த்தம். எலி எப்படி வாழும்? விக்னங்களை நீக்கிக்கொண்டு எல்லா இடத்திலேயும் எத்திசேரும். புத்தியுடைய பலத்தினால் விஜயத்திற்குள்ள தடசங்களை முறித்து நீக்கி കാര്യങ്ങളെ സാധിപ്പവതற்கு മിടുക്കന്താൻ എലി. ഗണപതി ഭഗവാനിൽ എല്ലാം വിശേഷമാகவும் அதிசயமாகவும் பார்த்து ரசித்து ஆனந்தித்து சதுர்த்தியை ஆഘോഷിப்போம். கணேஷ் சதுர்த்தியை 10 தினங்களும் ஆഘോഷിப்பவர்கள் உண்டு. அந்த 10 தினங்களிலும் பகவானையே குறித்து சிந்தகள் மாத்திரம்தான் இருக்கும். பகவான் மூலம் கிடைத்த அனுபவங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள். பூஜைகளும் ஆச்சாரங்களையும் அனுஷ்டித்து மனம் பூராவும்
அந்த பக்தியில் ஆழ்ந்திருக்கும். தின விக்னங்கள் நீங்கும், ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் வளரும், நல்ல புத்தி வளரும், பகவத் அனுகிரகம் கிடைத்து கொண்டிருக்கும். பாரதத்தில் சில இடங்களில் கணபதியுடைய சகதர்மிணிகளான புத்தி, அதாவது இன்டெலிஜென்ஸ், விஸ்டம், சித்தி, சக்சஸ் அண்ட் ரித்தி, ப்ராஸ்பெரிட்டி என்ற பாவங்களில் ஆராதித்து வருகிறார்கள். கணபதியை பூஜித்து ஆராதனை செய்த பிறகு கோஷ யாத்திரையுடன் கணபதி விக்கிரகத்தை நிமஜ்ஜனம் செய்யுகிறார்கள். நிமஞ்சனம் என்றால் என்ன? தண்ணீர் கரைப்பதுதான். தத்துவ விசாரம், மண்ணிலிருந்து வந்து உருவாகி மண்ணில் சேருவதுதான் தத்துவம். தண்ணீர் அந்த சைதன்யம் அழிந்து சேர்ந்து மண் கீழே போகிறது. பூமியில் பிறந்தவர்கள் பூமியில் அழிந்து சேருவது போல் விக்கிரகம் உண்டாவதற்கு முன்பும் மண், விக்கிரகம் உண்டான பிறகும் மண், விக்கிரகம் தண்ணீர் கலந்த பிறகும் மண்தான். அதுபோல் மனிதர்கள் பிறவிக்கு முன்பும் ஆத்மா, பிறந்த பிறகும் ஆத்மா, இறந்த பிறகும் ஆத்மா. இந்த தத்துவம்தான் நிமஞ்சன கிரியையிலும் நடக்குகிறது. பாட்டும் டான்ஸும் வாத்தியங்களுடைய அகம்படியுடன் கோஷ யாத்திரையாகி கணபதி விக்கிரகத்தை மோரியா மோரியா என்று சொல்லி, அதானது குட் பை சொல்லி, அடுத்த வருஷம் மீண்டும் வர வேண்டும், நாங்கள் காத்திருப்போம், அனுகிரகிக்க வேண்டும் என்று சொல்லி ஜலத்தில் கரைக்கிறார்கள். எல்லா பகவத் ஸ்வரூபங்களிலும் வைத்து கணபதி ரூபத்தை தான் நிறைய பேர்கள் ஆராதிக்கிறார்கள். காட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, ஐஸ்வர்யதாயகன், விக்னநாயகன், ஆத்மசாந்தியை அளிப்பவன், சக்தி சமாதான மனத்தை வளர்ப்பவன் என்ற நிலையில் ராஜா போல் வர்த்திக்கிறார். விக்னங்களை மாற்றி விஜய வீர ஐஸ்வர்ய ஆரோக்கியத்திற்காக கணபதியை பிரார்த்திக்கலாம். சதுர்த்தி தினம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தினம் ஆரம்பிக்கும் முன் மானசிகமாகி கணபதியை தியானம் பண்ணுவது எல்லா விக்னங்களையும் தடை கட்டுகிற கணபதியை வந்திக்கலாம். நித்தியானந்தத்தை அனுபவிக்கலாம். நம்முடைய பிரார்த்தனைகளை மற்ற தேவர்களிடம் எடுத்து சென்று சேர்ப்பதற்கு கணபதி பகவான் சகாயிக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. கணபதியை நமஸ்கரித்து கொண்டு எல்லோருக்கும் மங்களம் பவிக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். ஸ்ரீ கணேசாய நமகா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.